முதல் கேள்வி, அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் மோதிலால் நேரு, சைஃபுதீன் கிச்லு, முகமது அலி, ராஜ்குமார் சுக்லா. ஆன்சர் சைஃபுதீன் கிச்லு அவர்களை தான் வந்து கைது செஞ்சிருப்பாங்க. இதுபோல் இன்னும் நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினுக்கு நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. இரண்டாவது கேள்வி பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸினுடைய எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸினுடைய எந்த அமர்வில்? பம்பாய், மதராஸ், கல்கத்தா, நாக்பூர். கல்கத்தா அமர்வின் போது தான் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கும். மூன்றாவது கேள்வி, விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றுள் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1930 ஜனவரி அல்லது 1929 டிசம்பர், 46 ஜூன், 47 ஜனவரி. ஸோ இதில் விடுதலை நாளாக அறிவிக்கப்பட்டது 1930 ஜனவரி 26. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். நான்காவது கேள்வி பாருங்க, முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது? முதலாவது வனங்கள் சட்டம் அப்படிங்கிறது எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த முதலாவது வனங்கள் சட்டம் 1858, 1911, 1965, 1936. சரியான பதில் 1865 தான் முதலாவது வனங்கள் சட்டம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கும். அடுத்து ஐந்தாவது கேள்வி, 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 1938 ஜனவரி 8, 33 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டிருக்கு? இது வந்து கோவில் நுழைவு நாள். கோவில் நுழைவு நாள். அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்க, மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? இதற்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஆன்சர் இந்திய அரசு சட்டம் 1935. தேங்க்யூ.